இரண்டு நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக நடக்கிற போர் கிடையாது. நீ அணு ஆயுதம் வச்சிருக்கிற, இஸ்ரேல் தாக்குது. அணுசக்தியை தாக்குறது 3 விஷயம் அவன்கிட்ட சொல்கிறான். ஒன்று அணுசக்தி நிலையத்தை தாக்குறது, ரெண்டாவது அதனுடைய தலைவரை ஆயத்துல்லா காமினியை காலி பண்ணுறது. அமெரிக்கா ஈடுபட போகிறது அல்லது அமெரிக்கா கொஞ்சம் பம்புகிறது, ஈடுபடுகிறது, இந்த மிரட்டல்ல இருக்குது. நேற்று அவன் ட்விட்டரில் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால், ஈரானுடைய வான் பரப்பு எல்லாம் எங்க கண்ட்ரோல், எங்க கண்ட்ரோல் ஏன் சொல்கிறான்? இவன் தான் சம்மந்தம் இல்லையில, அமெரிக்கா தான் இதை நடத்துதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, அனைத்து தெஹ்ரானில் உள்ளவங்களும் வெளியேறுங்கிறாரு. தெஹ்ரானில் உள்ளவங்க வெளியேறுங்கன்னு சொல்லலாம், போரில் சொல்லுவாங்க, எல்லா நாடும் அப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. அது நெத்தன்யாஹுவில் சொல்லணும். ஈரானில் இருக்கிற அளவுக்குரிய ஏவுகணைகள் இஸ்ரேல்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு விமானத்தின் மூலமாக எங்கேயும் போய் கொண்டு போடுற வசதி இருக்கிறதுனால இது செய்யல, அவங்க அதை சிந்திக்கலை. உலகத் தமிழர்கள் அனைவரையும் ஜெம் தொலைக்காட்சியினுடைய நேரலை விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பில் விவாதிப்பதற்காக நம்முடைய அரங்கத்திற்கு வந்திருக்கிறார் இஸ்லாமிய அறிஞரும் பொது ஊடக செயல்பாட்டாளருமாகிய தேசிய தௌஹீத் கூட்டமைப்பினுடைய நிறுவன தலைவர் மௌலவி ஜனாப் பி ஜைனுல் அபுதீன் அவர்களை நாம் சர்வதேச நிகழ்வுக்காக சந்திக்கிறோம். நமது உள்ளத்தில் இருக்கும் சர்வதேச பிரச்சனைகள், குறிப்பாக இஸ்ரேல் மற்றும் ஈரானின் அனர்த்தங்கள், போரியல் ஆய்வாளர்கள் மற்றும் கருத்துரைகளோடு சமாதானமில்லாத பல கேள்விகளை அவருக்கு முன்னால் கதைப்பதற்காக நாம் காத்திருக்கிறோம். நமது நிகழ்ச்சி அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய மௌலவி பி ஜைனுல் அபுதீன் அவர்களை வரவேற்கிறேன். பாருங்கள் சார், இப்போ முதலாவது கேள்வி, தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஈரான் மற்றும் இஸ்ரேல் இந்த போரை பற்றி நீங்க எப்படி பார்க்கிறீர்கள்? இந்த போர் அமெரிக்கா, ஈரான், யூரோப்பியன், கஸாவில் நடக்கக்கூடிய தாக்குதல், ஒட்டுமொத்தமாக உங்களின் பார்வை? முதல்ல இந்த போர் இரண்டு நாடுகளுக்கு பிரச்சனை ஏற்பட்டு அதற்காக நடக்கிற போர் கிடையாது. சரி, நீ அணு ஆயுதம் வச்சிருக்கிற, அதனால எனக்கு அச்சுறுத்தலாக இருக்குன்னு சொல்லி காரணம் இல்லாமல் போய் இஸ்ரேல் தாக்குது. இவங்க 2 பேருக்கு மத்தியில் எந்த ஒரு எல்லை பிரச்சனையும் கிடையாது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கு 2000 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது. அப்போ எல்லை விவகாரங்கள் இல்லாமல் இருக்கும்போது தாக்குறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டால், நீ எனக்கு அச்சுறுத்தலாக இருக்கிறேங்கிறதுக்காக தாக்குற காரணத்தை சொல்கிறாங்க. சரி, இதை சொல்வதற்கு யாருக்குமே அதிகாரம் கிடையாது. இஸ்ரேலுக்கோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபை கூட அதிகாரம் கிடையாது. ஒரு நாட்டுடைய இறையாண்மையில் அவனுக்கு தேவையான காரியங்களை அணுகுண்டு தயாரித்தாலும் அதை கேட்கறதுக்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த அணு ஆயுத ஒப்பந்தம்னு ஒன்று போட்டுக்கொண்டு யார்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதோ அந்த 5 சக்திகளுக்கு மட்டும்தான் அந்த அனுமதி இருக்கிறது, மற்றவர்கள் யாரும் தயாரிக்கக்கூடாதுங்கிற அடிப்படையில் தான் இதை கொண்டு வந்தாங்க. இதில் ஈரான் அன்னைக்கு ஒப்பந்தத்தில் சேர்ந்துருக்கக்கூடாது. அதில் அவங்க சேர்ந்தாங்க, அந்த அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட்டாங்க. அந்த என்பிடி, ஆமாம் என்பிடி, அதில் சேர்ந்தாங்க. ஆனால் அதில் சேராத ஆட்கள்லாம் வடகொரியா அணுகுண்டவன் தயாரிச்சிட்டான், இந்தியா தயாரிச்சிட்டான். இவங்க நினச்சபடி அந்த 5ஓடு நிப்பாட்டிக்கிற முடியல. பாகிஸ்தான் தயாரிச்சிட்டான், இஸ்ரேலும் அறிவிக்காமல் அவன் தயாரித்து வச்சுருக்கிறான். அவன்கிட்ட அணுகுண்டு இருக்கத்தானே செய்யுது, அவன் அறிவிக்கலை. சோதனை செஞ்சால் தான் அது வச்சிருக்கிறான்னு உறுதிப்படுத்த முடியும். சோதித்து காட்டி டிக்ளேர் பண்ணி அவன் செய்யாட்டான்னு இஸ்ரேலுடைய ஒரு அமைச்சரை நாங்கள் தேவைப்பட்ட அணு ஆயுதத்தை கூட வீசுவோம்னு சொல்லியிருந்தான். இஸ்ரேல் ஒரு ரகசியமாக ஒரு 90 அணுகுண்டுகள் வரையும் இருப்பதாக சொல்லி இருக்குது. இல்லாமல் இருக்காது, கண்டிப்பாக இருக்கான்னு வைக்கலாம். ஆனால் அவன் மறுக்கவும் இல்லை, ஏற்க முடியல. இப்போ அதுக்காக வேண்டி தான் இந்த யுத்தத்தை ஆரம்பிக்கிறான். இந்த யுத்தத்தை ஆரம்பிக்க அவன் என்ன நினச்சி ஆரம்பித்தான்னு சொன்னால், நம்ம ஈரானுடைய அணுசக்தி நிலையங்களை தாக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிட்டோம் என்று சொன்னால், அணுசக்தியை தாக்குறது 3 விஷயம் அவன்கிட்ட சொல்கிறான். ஒன்று அணுசக்தி நிலையத்தை தாக்குறது, ரெண்டாவது அதனுடைய தலைவரை ஆயத்துல்லா காமினியை காலி பண்ணுறது, காலி பண்ணி ஆட்சி மாற்றத்தை நாட்டில் ஏற்படுத்துவது. மூணாவது அவங்கள்ட்ட இருக்கிற வலிமையான அந்த பலஸ்டிக் ஏவுகணைகள்லாம் குண்டு போட்டு அழிப்பது. இந்த ஒரு இலக்கோடு தான் அவங்க போருக்கு இறங்கினாங்க. இறங்கி அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அவங்க நினச்ச மாதிரி நிலைமை இல்லை. இப்போ ஒரு 5 நாட்களில் நிலைமை இல்லை. அப்போ இது அடுத்து மாறுமா, எப்படி நீங்கள் பார்க்குறீங்க?
இப்போ 13ஆம் தேதி 14ஆம் தேதி தான் போர் ஆரம்பிச்சது. ஆமா, வெள்ளிக்கிழமை. இந்த 5 நாள் போர் இப்பொழுது ஈரான் எதிர்பார்க்காத தாக்குதலை பெரிய டிசாஸ்டர் வந்து இஸ்ரேல்ல ஏற்பட்டிருக்கு. ஏராளமானவர்கள் இரு தரப்பிலும் கொல்லப்பட்டார்கள். இஸ்ரேல் எதிர்பார்க்காத அழிவை சந்தித்திருக்கிறது. கண்டிப்பா. இப்ப இந்த போருடைய கண்டினியூவேஷன், அமெரிக்கா ஈடுபட போகிறது அல்லது அமெரிக்கா கொஞ்சம் பம்புகிறது, ஈடுபடுகிறது, இந்த மிரட்டல்ல இருக்குது. இது இன்னும் நீண்டகால போராக தொடரும் போது எப்படி ஏற்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? அதாவது இப்போ அமெரிக்கா இனிமே தலையிட போகுதுங்கிறாங்கல்ல. ஆமா. இப்போ இந்த போர் நடத்திட்டு இருக்கிறது யாரு? அமெரிக்கான்னு பண்ணிட்டு இருக்குது. கரெக்ட். அமெரிக்கா புதுசா என்ன தலையிட போதுங்கிறான். சரி. இவன் போடக்கூடிய அந்த விமானங்கள்லாம் அமெரிக்க விமானம் தான். சரி. இவன் கொடுத்துருக்கிற ஆயுதங்கள், அந்த குண்டுகள் எல்லாமே அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் இப்பவும் போர் நடத்திட்டு இருக்கு. பேர் லேபிள் தான் இஸ்ரேல். இப்போ இனிமே அமெரிக்கா தலையிட முடியலன்னா இதைத்தான் மறுபடியும் செய்ய முடியும். இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ, அமெரிக்கா எதை செய்ய நினைக்குதோ அது எல்லாத்தையுமே இஸ்ரேலுங்கிற லேபிளை வச்சு செய்கிறது. அதை இயக்கக்கூடிய ஆப்ரேட்டர்கள் வரைக்கும் வந்து அமெரிக்காக்காரர்கள் மாட்டியிருக்கிறாங்க. இந்த 2 F-35 சுட்டாங்கல்ல, ஆமாம், அதில் ஒருத்தனை கைது பண்ணாலும் அவன் அமெரிக்காக்காரன், அமெரிக்க சோல்ஜர். அந்த விமானத்தை இயக்குறதும் கூட அமெரிக்கா தான். எல்லாமே அமெரிக்கா தான். நான் கேட்பது, வெளிப்படையாக அமெரிக்கா அறிவிப்பு செய்யவில்லை. அப்படி என்றால் வெளிப்படையாக அறிவிப்பு செய்கிற போது என்ன மாற்றங்கள் ஏற்படும்? வெளிப்படையாக அறிவிப்பு செய்யலைங்கிறத வந்து இந்த ட்ரம்பை வச்சு நீங்கள் முடிவு செய்யலாது. அது வந்து ஒரு மரகலண்ட ஒருத்த மாதிரி அவனுடைய பேச்சுக்கள்லாம் இருக்கிறது. ஆனால் காலைல ஒன்று பேசுறது, மத்தியானம் காலைல ஒன்று பேர் முதல்ல எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான். எங்கள் பிளானோட தான் இல்லை நடந்துச்சிங்கிறான். அடுத்த நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளைக்கு வலிமையாக கொடுத்துட்டோம் அப்படிங்கிறான். அடுத்த நாளைக்கு எங்களை கேட்காம இவர் நெத்தன்யாஹூ செஞ்சு விட்டாரு அப்படிங்கிறான். அடுத்த நாளைக்கு மறுபடியும் எங்களுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறான். அதுக்கப்புறம் என்னட்டா ஈரானுடைய வான்பரப்புலாம் எங்கள் கண்ட்ரோல் தான் இருக்குன்னு இவன் நான் தான் நடத்துகிறேங்கிற மாதிரி இப்போ சொல்கிறான். நேற்று அவன் ட்விட்டரில் என்ன போட்டிருக்கான்னு கேட்டால், ஈரானுடைய வான்பரப்புலாம் எங்கள் கண்ட்ரோல் எங்கள் கண்ட்ரோல் இவன் ஏன் சொல்கிறான்? இவன் தான் சம்மந்தம் இல்லைல்ல, இஸ்ரேல் கண்ட்ரோல்னு சொன்னாலும் பரவாயில்லை, எங்கள் கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறான். அப்போ நீங்கள் சொன்னது ஒரு கருத்துக்கு பொருத்தமாக இருக்குது. அமெரிக்கா தான் இந்த போரை நடத்துது. அமெரிக்காவோட தான் சண்டை, போரே அமெரிக்கா தான். அமெரிக்கா நேர தலையிட்டாலும் இதே தான் நடக்கும். புதுசாக ஒன்று அவங்க செய்ய போகிறல, இதே விமானத்தான் பண்ணுவாங்க. இது என்ன பிரச்சனை என்று கேட்டால், அமெரிக்கா நேரம் நடத்தும் போது இஸ்ரேல் நடத்துறதுல ஈரானுக்கு லாபம் இருக்குது. பதிலடி ஈரானுக்கு வலிமையாக கொடுத்துடலாம், அமெரிக்காவுக்கு கொடுக்க முடியாது, தொலைவு அதிகமாக இருக்கிறது. இவங்க வச்சுக்கிற அந்த எந்த ஒரு ஏவுகணையும் 12,000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய ஏவுகணைகள் இவங்கள்ட்ட கொரியாட்ட இருக்கிறது. ஈரானில் இல்லை, வடகொரியாவில் இருக்குது. வடகொரியாவில் இருக்குது, ஈரானில் அது இல்லை. அப்போ ஈரான் வந்து திருப்பி அடிக்கிறது அமெரிக்காவை அடிக்க முடியாதுங்கிறதுனால அவன் தலையிடாமல் இவன் பேரில் செய்கிற நமக்கு ஒரு நல்லது, பதிலடி கொடுக்குற இடத்துல கொடுத்துட்றாங்கல்ல சார். அப்படி ஒரு சூழ்நிலையில் அரபு நாடுகள், சவுதி அரேபியா, ஜோர்டன், கத்தர், யுனைடெட் அரபு எமிரேட், பஹ்ரைன், இந்த நாடுகளிலும் டியூகோ கார்சியா இந்திய பெருங்கடலிலும் ஏராளமான அமெரிக்க தளங்களும் B-2 பாம்பர்ஸ், F-16 போன்ற பெரிய அளவில் சிரியா வரைக்கும் அமெரிக்க தளங்கள் இருக்குல்ல. அப்போ ஈரான் அடுத்து எஸ்கலேட் ஆச்சுன்னா அமெரிக்காவை தாக்குவதற்கு ஒரு 500 மைல் 1000 மைல் அடிச்சிடலாமே. அது அடிப்பாங்க கண்டிப்பாக. அது பக்கத்தில் தானே கத்தார் இருக்கு. அதை சொல்லியிருக்கிறாங்களே, அமெரிக்கா வந்து நேரடியாக தாக்குதலில் இறங்குனா நாங்கள் இங்கே உள்ள 50 தளங்கள் இருக்குது, 50 தளங்களையும் அழிச்சு துவம்சம் பண்ணிடுவோம். 50 தளம் இருக்கு. 50 ஒரு 5 தளம் தான் சொன்னேன். ஆமாம், 50 தளம் இருக்கு. ஈரான் சொல்கிறான் 50 தளங்கள் இருக்கிறது, 50ஐயும் சுத்தமாக தொடச்சி நாங்கள் எரிஞ்சிருவோம் அப்படின்னு அவங்க வான் பண்ணியிருக்கிறாங்க. இவனும் அமெரிக்காவும் பயப்படுவான் ரொம்ப, சும்மா சொல்றதானே தவிர வெளியே அவனுக்கு பெரிய இழப்பு ஏற்படும்னா அவர் பயப்படுவான். இன்னும் சொல்ல போனால் இப்போ உள்ள ஒரு கணிப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெத்தன்யாவே காலி பண்ணிட்டதாக தான் நான் நினைக்கிறேன். இது என்ன உலகத்துல யாரும் சொல்லாத விஷயத்தை ஜெயினுல்லாபுதீன் அவர்கள் நெத்தன்யாக காலி பண்ணான்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன ஏதாவது எந்த அடிப்படையில் சொல்றீங்க? எந்த அடிப்படையில் சொன்னா, எல்லா விதமான எச்சரிக்கையும் நெத்தன்யா தான் கொடுப்பாரு. இப்போ ஆயத்துல்லா கொமானியை சதாம் ஹுசேன் மாதிரி போட்டு தள்ளுவோம்னு சொல்லி அங்கே உள்ள துணை அதிபர் சொல்றாரு. சரி, அது நெத்தன்யா தான் எப்பவும் சொல்லுவார். ஆமா, நெத்தன்யாவும் சீனில் வரக்கானா இந்த தாக்குதலுக்கு பிறகு அவர் எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு நெத்தன்யாஹூ தான் சொல்லணும். ஏன்னா அவர் இங்க இருந்து கிரீஸுக்கு போயிட்டதாகவும், கிரீஸுக்கு போனாலும் சொல்லப்படுது. அங்க இருந்து ஒரு வீடியோ எடுத்து போட முடியாதா? கிரீஸுக்கு போனா என்னென்ன? அப்ப இவர் அது பேசுவதற்கு அவர் இங்க நம்ம வர சொல்லல, அவர் கிரீஸ்ல இருக்கட்டும், அமெரிக்காவில் கூட இருக்கட்டும், இருந்து கொண்டு ஒரு வீடியோ கால் மூலமாக, ஒரு பதிவு மூலமாக நான் இந்த மாதிரி செய்வோம் அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? எங்க கண்ட்ரோல்ல இருக்குன்னு சொல்லி நெத்தன்யாஹூ சொல்றத ட்ரம்ப் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்?
அப்போ பேச ஆள் இல்லைன்னு அர்த்தம். நெத்தனியாகு தான் இதை சொல்லணும். எங்கே அப்படி என்றால் ஏதோ ஒரு குளறுபடி ஏதோ ஒன்று நடந்திருக்கிறது. அந்த G7 ஓடுறாரு, அப்போ தான் ஆளை காலி பண்ணியிருக்காங்க நெத்தனியாகுவை. G7 மாநாட்டில் கலந்துக்கிட்டு இருந்த ட்ரம்ப் பாதியோடு ஓடுறாரு, அவசரமாக கிளம்பி போகிறாரு, சமாதானம் பேச போகிறாருன்னு சொல்லி இவர் பிரெஞ்சு அதிபர் என்ன செய்கிறாரு, அவர் பிரஸுக்கு சொல்கிறாரு. அதுக்கு சரியான கோவம் வருது. இவனு இப்போ விளம்பரத்துக்காக சொல்கிறான், நான் அதுக்காக போகலை, அதோட ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறேன்ட்டு பிரிட்டன் அதிபரோட உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இந்த பதறிக்கிட்டு அந்த ஓடுனது கையில் உள்ள பேப்பர்லாம் கீழே விழுவுது. யாருக்கு? ட்ரம்புக்கு. அப்படின்னா ஏதோ ஒன்று நடந்திருக்குன்ற தகவல் வந்தவுடனே தான் G7 வேகமாக போகிறாருல. போனதுக்கு பிறகு அவருடைய பேச்செல்லாம் என்ன மாதிரி வருதுன்னு கேட்டால், அமெரிக்கா தான் இதை நடத்துதுங்கிற மாதிரி என்ன செய்கிறாரு, அனைத்து தெஹ்ரானில் உள்ளவங்களும் வெளியேறுங்கிறாரு. தெஹ்ரானில் உள்ளவங்க வெளியேறுங்கன்னு சொல்லலாம், போரில் சொல்லுவாங்க, எல்லா நாடும் அப்படி சொல்கிற வழக்கம் இருக்குது. அது நெத்தனியாவுல சொல்லணும். இல்லை, இப்போது கேட்குற கேள்வி, மௌலவி அவர்கள்ட்ட கேட்குற கேள்வி, நீங்கள் சொன்ன மாதிரி அமெரிக்கா நாட் இன்வால்வ் இந்த கிரைஸ், அதில் இன்வால்வ் ஆகலை. அப்போ அமெரிக்கா ஸ்போக்ஸ் பர்சனா தெஹ்ரானிலிருந்து மக்கள் எவாக்குவேட் வில் டேக் ஷார்ட்லி அவங்க சொல்ற காரணம் என்ன? உலகத்துல கேட்பான், ஐயா உனக்கு சம்பந்தம் இல்லை, நீ எதுக்கு பேசுறான்னு ஒரு கேள்வி எழுமல்லவா? அதை பத்தி யோசிக்க மாட்டாரு. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் காலையில ஒன்று சாயந்தரம் ஒன்று பேசுறதுக்கு வெக்கப்படாத ஒரு ஆள், அறிவார்ந்த ஒரு மடையன்னு சொல்லலாம். மூளையும் கிடையாது, ஒரு தார்மீக ஒரு ஒழுக்க நெறிகளும் இல்லாத ஒருத்தனை இருக்கிறதுனால என்ன வேணாலும் சொல்லிட்டு அடுத்த செகண்ட் மாற்றுவார். சொல்லிட்டு இருக்கும்போதே மாற்றக்கூடிய ஒரு ஆள். நம்ம கேட்குறேன்னு கேட்டால் சில அறிகுறிகளை பார்க்குறோம். இஸ்ரேலில் அவசர சட்டம் போட்டிருக்கிறாங்க, எந்த ஒரு தகவலும் வெளியே கொடுக்கக்கூடாது. எமர்ஜென்சி போட்டாங்க. அப்போ எமர்ஜென்சி எப்போ போடுறாங்க, எப்போ இவர் காலி பண்ணதாக தகவல் வருதோ அப்போ இருந்து என்ன செய்கிறாங்கன்னா, இந்த செய்தி வெளியே வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் யாராவது இங்கே உள்ள போட்டாக்களையோ வீடியோக்களையோ பதிவு பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க தேச துரோக குற்றத்தில் கைது செய்யப்படுவார்கள். அது மாதிரி எல்லா நாட்டு செய்தியாளர்களும் வெளியேற்றப்பட்டாங்க. வெளிநாட்டு செய்தியாளர்கள் அவங்க தங்க வச்சுருந்தாங்க, நிருபராக இருப்பாங்கல்ல, குறிப்பிட்ட இடம் வரைக்கும் அனுமதிப்பாங்க, அது கூட இல்லாமல் ஆக்கிட்டாங்க. இப்போ யாரும் எல்லாரையும் காலி பண்ணிட்டாங்க. சரி, எந்த ஒரு செய்தியும் இஸ்ரேலேருந்து எந்த ஒரு தாக்குதலும் வர, இஸ்ரேலாக சொல்லும்ல அதான், இஸ்ரேல் கவர்மெண்ட்டாக எதை சொல்கிறாங்களோ அதான். அது மாதிரி அந்த இழப்புகள்லாம் 24 பேர், இன்னும் 24 பேர் இருக்கான். ஒரு ஊரை அழித்து நாசமாக்கி இருக்கிறாங்க. 24 பேர் தான் எங்களுக்கு இறந்துருக்குறாங்க. 24, 26, 30 வைங்களேன் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அந்த நீங்க சொன்ன மாதிரி அந்த ஊர் முழுவதுமாகவே கிட்டத்தட்ட ஒரு மினி கஸாவை மாதிரி இருக்கு. அப்படி மாதிரி இருக்குது. அதுக்கு 10,000 பேர் காலி பண்ணியிருப்பாங்கிறது தான் அதை பார்க்குற யாருக்குமே தோணும். ஆனால் இவர் 24ங்கிறாங்க. அதனால இந்த பொருள் அறிக்கைகள் பேச்சுக்கள் எல்லாமே அவருடைய நெத்தனியாக சொல்லக்கூடியதெல்லாம் மற்றவங்க சொல்கிறாங்க. நெத்தனியாக தான் சொல்லணும். அப்படி சொல்கிறது அந்த எச்சரிக்கைக்காக அப்படி சொல்லுவாங்க, அவரை காலி பண்ணுவோம் இவரை காலி பண்ணுவோம்னு சொல்கிறதெல்லாம் யார் சொல்லணும்? அதை ட்ரம்ப் சொல்கிறார். அப்ப ட்ரம்ப் சொல்றாரு இஸ்ரேல் கட்ஸ் சொல்றாரு. அதாவது அபிஷியல் டிஃபென்ஸ் உடைய ராணுவ அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ் பேட்டி கொடுக்கிறார். டொனால்ட் ட்ரம்ப் சொல்லுகிறார், நெத்தனியாகு அவர் தானே சொல்லுவார். இப்போ தானே வழக்கம், எல்லா நேரத்தையும் அவரை வச்சு தானே பேச வைப்பாங்க. அப்போ அதில் என்ன வருதுன்றா, ஆள் இவங்களை அடியில் நெத்தனியாவும் போயிருக்கிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது. சீக்கிரத்தில் ஒரு வெளியே தோன்றி சொன்னாலே தவிர ஊகம்தான் இது. ஊகத்துக்கு காரணம் நெத்தனியாகுடைய காணொலிகள் போறது கீழே ஸ்கிரால் அவருடைய ஹீப்ரு மொழியுடைய மொழியாக்கம் வந்திருக்கிறது. 2 நாளைக்கு முன்னாடியும் வந்திருக்கிறது. ஆனாலும் நீங்கள் சொல்வதை பார்க்கின்ற போது அங்க ஒரு டிஸ்டன்ட் சிச்சுவேஷன், ஒரு குழப்பமான சூழல் இருக்கு. குழப்பமான ஒரு விஷயம். இப்போ இதை தாண்டி ஒரு கேள்வி, முக்கியமாக ஷாட்டி பிரிவு ஷியாமுறிவு தலைவராக அலி அப்துல் கொமினி தனது ஸ்டேட்மெண்ட்டை சொல்றார். 21 அரபு நாடுகள், நான் சொன்னேன் நேற்றைக்கு ஜாயிண்ட் செஷன், அவங்க சேர்ந்து ஒரு கையெழுத்து போட்டிருக்கிறாங்க. அரபுகளிடமிருந்து ஈரான் தனித்து விடப்பட்ட நோக்கம் என்ன? இது மத ரீதியான பிளவுகளா அல்லது அமெரிக்காவினுடைய ப்ராக்சியாக சவுதி, ஜொர்டான் மற்றும் கத்தர் போன்ற நாடுகள், துருக்கி போன்ற நாடுகள் மாறி இருக்கிறதா? இதை ஒரு இஸ்லாமிய அறிஞர் பார்வையில் உங்களின் பார்வை என்ன, திரு மௌலவி ஜெய்னல் அப்தீன்? இது மத ரீதியானது கிடையாதுன்னு கேட்டால், கசாவில் இருக்கிற ஹமாஸ்லாம் அவங்க சன்னிகள், அவங்கள ஆதரிக்க தேவையே இல்லை. இப்போ யாருக்காக அந்த ஈரான் குரல் கொடுக்குறானோ அவங்க யாராக இருக்கிறாங்க? அவங்க ஷியா கிடையாத. ஹமாஸோ கசாவில் இருக்க பலஸ்தீனியர்களோ, ஹமாஸை பொறுத்தவரை ஹிஸ்புல்லா ஷியா பிரிவா இருக்கிறார். ஹிஸ்புல்லா ஷியா, ஹவுதியும் ஷியாவா இருக்கிறாங்க. ஆமா, இவங்க இல்ல. சோ அந்த அடிப்படையில ஹமாஸ் பார்க்காட்டாலும் இப்ப சவுதி போன்றவைகள் மற்ற நாடுகள் எல்லாம் இவர்களை ஐசோலேட் செய்திருக்கிற காரணம் என்ன? தனித்து விடப்பட்ட காரணம்.
அதை நான் என்ன கேட்குறேன், இந்த காரணத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஷியாங்கிற காரணம் சொன்னா அது இல்லை. அவன் வந்து இவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணுமே. நம்ம ஒரு ஈரானுக்கு நீ சப்போர்ட் பண்ண வேணாம், காசா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணு, கண்டிப்பா அவன் உன்னை சேர்ந்த ஆள் தானே. ஆமா. அப்போ அந்த பார்வை இங்கே கிடையாது. அப்ப காசாவுக்கும் இவர்கள் சப்போர்ட் பண்ணல, ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணலன்னா நீங்க சொல்ற மாதிரி அந்த சுன்னாவை பின்பற்றுகிற காசா மக்களுக்கும் துருக்கியும் சவுதியும் பண்ணல. ஆமா, ஷியா பிரிவான வந்து ஈரானுக்கும் பண்ணல. உணவு கொடுக்குற அளவு கூட செய்யல. அந்த அளவுக்கு இருக்கிறதுனால அமெரிக்காவுடைய அந்த ஆயுத பலத்துக்கு பயப்படுறாங்க, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. யாரு? இல்ல அரபு நாடுகளும் நம்ம ஒரு செகண்ட் நம்மளை காலி பண்ணிட்டு போயிடுவான். இஸ்ரேலுக்கு ஒரு ஜோர்டான்ல ஏற்பட்டு, இதுல சாரி லெபனான்ல ஏற்பட்ட மாதிரி இங்க ஒரு பிரச்சனை ஏற்பட்டுருவான் அப்படின்ற மாதிரி என்ன செய்யறாங்க. ஈராக்கு ஒரு காலத்துல ஏற்பட்டிருக்குது, அதெல்லாம் அனுபவத்துல பாக்குறாங்க. இது மாதிரி நமக்கு ஏற்பட்டுறக்கூடாது என்று சொன்னால் இவனை அனுசரித்து கொண்டே போனா தான் நல்லதுங்கிறது தான் அவர்களுடைய எண்ணம். அவர்களுக்கு வேற விதமான லாபங்களும் உண்டு. ஆயுதங்களை பார்த்துக் கொள்வார்கள், பயம் இல்லாம சொகுசா வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அதுபோக மக்கள் புரட்சி வந்தா கூட, மக்கள் புரட்சி அடக்கிறது கூட இவனுடைய படை இறக்கி அவங்களுக்கு உதவி செய்வான். இந்த ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால் அந்த அமெரிக்காவுடைய தயவு வேணுங்கிறதுக்கு தான் இவ்வளவு பண்றாங்களே தவிர, இல்லைன்னா அமெரிக்காவுக்கு பெரிய விமானத்தை பரிசா கொடுப்பானா கத்தாரு? ஒரு பெரிய இராணுவத்துக்கு உள்ள ஒரு விமானத்தை பரிசா கொடுக்குறான். 4000 கோடி அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயப்படுறாங்க. உலகம் 4000 கோடியை காசாவுக்கு கொடுத்துருந்தா எத்தனையோ நாள் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு கொண்டு கொடுக்குறான். அப்போ இவங்க வந்து உலகத்தில் சொகுசா வாழ்வதற்கு விரும்புகிறாங்க, இந்த ஆட்சியை தக்க வைக்க விரும்புகிறாங்க. அமெரிக்கா விரும்புகிற வரைக்கும் தான் அந்த ஆட்சியில் தக்க வைக்க முடியும். அதுக்காகத்தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர ஷியா சன்னிலாம் கிடையாது. இதில் வந்து ஈரானுடைய கை ஓங்கிருச்சுன்னா மாறுவாங்க. சரி, ஈரானுடைய கை. இப்போ நீங்க வந்து ஒரு இஸ்லாமிய அறிஞராக மட்டும், நான் ஒரு நீண்டகால அனுபவம் வாய்ந்த ஜேர்னலிஸ்டா உங்களை பார்க்கல. சர்வதேச செய்தி நுணுக்கங்களையும் தேசிய செய்திகளையும் மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒரு போரியல் மற்றும் ராஜரீதிய அரசியல் ஆய்வாளராக நான் ஜெயினுல் ஆப்தீன் அவர்களை நான் பார்க்கிறேன். நான் தொடர்ந்து பார்க்கிறேன். கடந்த 10 ஆண்டுகளால் உங்களுடைய நடவடிக்கைகள், உங்களுடைய கட்டுரைகள், உங்களுடைய பேச்சுக்களை எனக்கு அப்படித்தான் அவதானிக்க முடிகின்றது. நான் உங்கள் முகத்திற்காக பேசவில்லை. இந்த தாக்குதலுடைய யூகம், மிசைல் தாக்குதல், பாலிஸ்டிக் தாக்குதல், ஹைப்பர்சோனிக் தாக்குதல், பம்பார்டன், F-15, F-16, F-35, B-2 பாம்பர்ஸ், இந்த போக்குகள் தற்போது கசாவை போன்று ஒருமுனை தாக்குதல் அல்ல. 2 இடங்களிலும் சரமரியாக அழிவுகளும் நாசங்களும் உயிர் பலிகளும் போய்கிட்டு இருக்கிறது. இது எப்படி போகும் என்று நீங்கள் யோசிக்கிறீர்கள்? இப்போ 2 நாடுகளுக்கு மத்தியில் உள்ள இந்த ஆயுத தாக்குதல்லாம் இருக்குல்ல, இதை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த மிசைல் தாக்குதல் வந்து ஈரான் தான் பண்ணிகிட்டு இருக்குது. ஈரானில் இருக்கிற அளவுக்குரிய ஏவுகணைகள் வந்து இஸ்ரேல்கிட்ட இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தேவையில்லை. இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு வந்து விமானத்தின் மூலமாக எங்கேயும் போய் கொண்டு போடுற வசதி இருக்கிறதுனால இது செய்யலை, அவங்க அதை சிந்திக்கலை. ஈரானுக்கு அந்த வசதி இல்லாததுனால இருந்த இடத்துலேருந்து நம்ம அடிக்கணுமாக இருந்தால் நம்ம ஏவுகணை தொழில்நுட்பத்தில் முன்னேறணும். அவங்களுடைய நிர்பந்தத்துக்காக என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஏவுகணை தயாரிப்பில் தீவிரமாக ஈடுபடுறாங்க. அந்த ஏவுகணைகளை எந்த மாதிரி ஈடுபட்டிருக்காங்கன்னு கேட்டால், அவங்களுடைய ஏவுகணைகளில் வந்து சின்ன சின்ன ட்ரோன்கள் வேறு வச்சுருக்கிறாங்க. அது தனி, அது இருக்கும். அது இல்லாமல் சக்தி வாய்ந்த ஹைப்பர்சோனிக், சூப்பர்சோனிக் ஏவுகணைகளில் வந்து ஈரான் தான் அன்னைக்கு டாப்பில் இருக்கிறது, வேர்ல்டு லெவலில், உலக அளவில் தயாரிப்பு. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு தான் தேவை இருக்குது. இவங்க கொண்டு விமானத்தில் கொண்டு போட்டுருவாங்க. சரி, அவன் இருந்த இடத்துலேருந்து அடிக்கிறத நமக்கு சேஃப்டிங்கிறதுக்காக வேண்டி அவன் செய்கிறான். அவனுடைய ஹைப்பர்சோனிக் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, சூப்பர் சோனிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா 6, 8, 9,000 கிலோமீட்டர் வேகத்தில் போகக்கூடியது. 17,000க்கு வச்சிருக்கான். 17,000 ஹைப்பர்சோனிக். சூப்பர் சோனிக்னா 8,000 வரைக்கும். அப்போ 17,000 கிலோமீட்டர் வேகத்தில் ஹைப்பர்சோனிக் அடிக்கிறான். பாலிஸ்டிக் 1,700. ஆமாம், அவ்வளோ இருக்குது. ஆமாம், இல்லை இது பாலிஸ்டிக்ங்கிறது வந்து அந்த வகைக்கு பாலிஸ்டிக்னு எதை சொல்லுவான்னு கேட்டால் டோட்டலாகவே இல்லை அந்த ஏவுகணைகள் போய் தாக்குதில்ல, போகிற ஏவுகணை வந்து கடைசி வரைக்கும் உந்து சக்தியிலே போய் தாக்குனுச்சின்னு சொன்னால் அதை வந்து பாலிஸ்டிக்னு சொல்ல மாட்டான். அந்த எல்லை அடைஞ்சவுடனே அந்த புவி ஈர்ப்பில் போய், பாலிஸ்டிக்ல தான் அர்த்தமாம்ல, புவியுடைய ஈர்ப்பின் மூலமாகவே தாக்குறது. அதாவது அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதில் தான் அதை தள்ளுவதற்கு பவர் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆட்டோமேட்டிக் பாதி பவரில் எங்கே, அதுக்கு தான் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கிறான். சரி, மொத்தத்தையும் கொண்டு கீழே தள்ளுற வரைக்கும் நம்ம பவர் கொடுக்க தேவையில்லை. சரி, பூமி தான் ஈர்க்கிற சக்தி இருக்குது, அதில் போட்டு மேங்கிறான், அது தனியாக விட்டுருங்க. இப்போ நம்ம என்ன செய்கிறோம்னா, இவன்ட்டு அயன்டோம் எந்த ஒரு சிஸ்டம் இருந்தாலும் சரி, இவர்களால் வந்து இதை தடுக்க முடியாது.
ஏன்னா அயன்டோம் வந்து 2500 கிலோமீட்டர் வேகத்தில் தான் அதிலிருந்து பாயிற ஏவுகணைகள் தடுக்கும். அயன்டோம்லேருந்து 2500 கிலோமீட்டர், சின்ன ஷார்ட் ரேஞ்சு தான், அவ்வளோதான். ராக்கெட்டுகள் அது மாதிரி, அவ்வளோதான். அது த்ரோனை தான் அடிக்க முடியும். இந்த மாதிரி 10,000, 8,000, 17,000 அதெல்லாம் முடிய முடியாது. இங்கே பொறுத்து அங்கே ஓடி போயிடும். அதனால தான் இன்றைக்கி அயன்டோம் இருந்தும் கூட அடித்து தள்ளுறாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா மக்களுக்கு புரியணும். அயன்டோம், அயன் பீம், டேவிட் செல்லிங், தாட் சிஸ்டம், டெர்மினல் ஹை ஆல்டிடியூட், பேட்ரியாட் எல்லாமே செயலிழந்து போயிடுச்சு. எல்லாம் செயலிழந்துடும். அதனால தான் இந்த அளவுக்கு. அப்படின்னால் இஸ்ரேலில் நீங்கள் சொல்கிற விவகாரத்தை யூகிக்கிறத பார்த்தா உயிரிழப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குமே. பயங்கரமாக இருக்கும். அதனால தான் வெளியே சொல்லக்கூடாதுன்றானே தவிர கண்டிப்பாக பயங்கரமாக இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்னொன்று கவனிக்கலாம். இந்த தாடுங்கிறது மட்டும்தான் அது வந்து 14,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்குங்கிறான். தாடு அது அமெரிக்கா கொடுத்தது, அமெரிக்காவுடையது. அதையும் மிஞ்சிற அளவுக்கு வந்துட்டு ஹைப்பர்சோனிக் இருக்குது. அது ஒரு விஷயமாயிடுச்சு. அது போக என்ன செய்கிறான்டா, அந்த 17,000 கிலோமீட்டர் வேகத்துக்கு இவன் தடுப்பை கண்டுபிடிச்சாலும் ஈரானுடைய ஏவுகணைகள் வந்து ஏஐ தொழில்நுட்பத்தில் இயங்கக்கூடியதாக ஹைப்பர்சோனிக் அமைச்சிருக்கிறான். அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆமாம். அது என்ன பண்ணும்னு கேட்டால், அது தாக்க வரும்போது கிட்ட வந்துட்டா கூட நவந்துக்கிறோம். தன்னால் புரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யணும், திசையை மாற்றிக்கிறோம். அப்போ இவன் என்ன கொஞ்சம் நவட்டா தான் கதை முடிஞ்சு வச்சு. அப்போ தாக்க முடியாது. ஆமாம், அது நம்ம வீட்டில் நடக்கிறது தானே. அதான் சொல்கிறோம், மோதல் நடக்காது. தன்னால் போய் இலக்கை தாக்கிறோம். அதை தான் இப்போ ஈரான் வந்து அதில் வந்து டெவலப் ஆயிருக்கான். இதில் இன்னொரு செய்தி நான் உங்கள்கிட்ட கேட்கணும். கடந்த முறை 200 மேற்பட்ட தாக்குதலை பிராமிஸ் 2ல ஈரான் அடிச்சது. ஆமாம். இப்போ இதுக்கு முன்னே கடந்த ஏப்ரல் மாதம், அக்டோபர், அதில் 90% தடுக்கப்பட்டு விட்டதாகவும் 10% மட்டுமே தாக்கியதாகவும், 2 மட்டும் தாக்கியதாக தான் சொல்லப்பட்டது. அதாவது அவங்களுடைய நெவாட்டிவ் பேஸ்ல. ஆனா இப்போ புதிய யுக்தியோடு தாக்குவதால் ஈரான் என்ன யுக்தியில் தாக்குகிறது என்பதை இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் காரிடார் குழம்புவதாக செய்தி வருகிறது. இல்லை அதாவது ஈரான் புதிய யுக்தியோடு தற்போது தாக்குவதால் வெற்றிகரமாக தாக்கி கொண்டிருக்கிறார்கள். இல்லை இன்னைக்கு ஒரே யுக்தி தான். அன்னைக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டா, அந்த ட்ரோன் அனுப்புனாங்கல்ல, 400 ட்ரோன் அனுப்பியிருக்கிறாங்க. 200 இல்லை, 400 ட்ரோன் அனுப்பியிருக்காங்க 2024. ஆமாம், 400மே வீழ்த்தப்பட்டுருச்சு. ஏன்னு கேட்டால் அந்த 400மே வீழ்த்தப்பட்டு. ஆமாம், 400ஐ வீழ்த்துறதுக்கு வந்து கப்பலில் இருந்து கொண்டு கூட அமெரிக்காவை தடுக்கலாம், ஜோர்டான் கூட தடுத்துடலாம். இஸ்ரேல் தடுக்கணுது அவசியம் கிடையாது. ஜோர்டானை கடந்தானே வரணும். ஜோர்டான் நாடு கூட அவங்களுக்கு உதவி செய்வதற்காக அந்த ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தினாங்க. சில ட்ரோன்களை சில ட்ரோன்களை வந்து பிரிட்டிஷ் அமெரிக்கா வந்து கப்பலில் இருந்து சைப்ரஸில் இருந்தெல்லாம் நினைஞ்சாங்க, அடித்து வீழ்த்தினாங்க. அப்போ வந்து அது வெற்றி பெற்ற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க. ஈரான் என்ன பண்ணான்னு கேட்டால், வீழ்த்துவாங்கன்னு தெரிஞ்சு தான் டம்மியாகத்தான் இதை அனுப்புகிறான். அவங்களுடைய இதெல்லாம் காலியாகட்டும், அயன்டோமில் உள்ள இதெல்லாம் காலியாகட்டும். அவன் இலக்கு வந்து அந்த ஒன்று தான். ஒரே ஒரு பிளாஸ்டிக் மிசைல் அடித்தான்ல, அடித்து அந்த விமானத்தெல்லாம் காலி பண்ணான்ல, அவனுடைய இலக்கு அது ஒன்று தான். அதை தடுக்க முடியாது. அப்படி என்றால் எனக்கு ஒரு சின்ன டவுட். நீங்க பேசுனதுல இந்த அயன்டோம் போன தடவையா வேலை செய்யலன்னு கேள்வி வருது. அதே அயன்டோமும் அதே ஹைப்பர்சோனிக் தானே போன தடவை வீழ்த்தினாங்க, அப்பயா தோல்வி வருதுன்னு ஒரு கேள்வி. இல்லண்டா ஒரு டாக்டிஸா அனுப்பி இவங்கள்ட்ட எல்லாம் எதுவும் இல்லாத மாதிரி ஒரு பொய்மையை ஏற்படுத்தி இப்பொழுது சரியான அளவுல தாக்கி இருக்கிறாங்கன்னு எடுத்துக்கலாமா ஈரான்? இல்லை அப்போ வந்துகிட்டு தாக்க முடியறதை தான் அனுப்புனாங்க. அப்போ இதை தாக்க முடியல. அவங்க எதை இலக்கு வச்சான அந்த விமான தளத்தை தான் அடிச்சு, போர் விமானங்கள் தான் அடிச்சு காலி பண்ணான். நெவாட்டிவ் பேஸ் அதுதான் அடிச்சான். கரெக்ட். அதை போய் தடுக்க முடியல உலக நாடுகள். அதுல குறிப்பிட்ட பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டது, கடுமையான பாதிப்பு ஏற்பட்டது போன முறை 2024. அப்போ மற்ற ட்ரோன்லாம் அடிச்சிட்டாங்கன்னா அடிக்கணும்னு தெரியும், யாருக்கும் தெரியும் இது யாரும் அடிக்கலாம். ட்ரோன்களை வந்து ஜோர்டான் அடிக்கிறான்னா இஸ்ரேல் அடிக்க மாட்டானா? யார் வேணாலும் அடிக்கலாம். அந்த மாதிரி தான் அனுப்புகிறோம், தெரியும் அவனுக்கு. அப்போ அது போக என்னன்னு கேட்டால், இது வந்து சேர 4 மணி நேரம் ஆகும். அந்த ட்ரோன்கள் அனுப்புகிறான்னு சொன்னால் ஈரான்லேருந்து இங்கே வந்து சேருவதற்கு 4 மணி நேரம் ஆகும். 4 மணி நேரம் பல இடங்களில் அதை நம்ம பார்க்கலாம். அந்த ட்ரோன் வந்துக்கிட்டு இருக்கிறத எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். இப்போ எந்த நாட்டில் இருக்கிறவங்க எவனாலும் பார்த்து அடிச்சு போட முடியுங்கிற அளவுக்கு உள்ளதுனால எல்லா ட்ரோன்களும் அடித்து வீழ்த்தினாங்க. ட்ரோன் இந்த சேதத்தை ஏற்படுத்தலை. இது அவனுக்கு தெரியத்தான் செய்யும். அது ட்ரோனை கண்ணாமூச்சி விளையாட்டு. ட்ரோன் வந்து ஒரு ஸ்லோ ப்ராசஸ். அவ்வளோதான். இது வந்து 10 நிமிஷத்தில் வந்துடும். ஓஹோ, அப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. 10 அங்கே அடிப்பான், 10 நிமிஷம் நிற்கும். அப்போ அந்த 100 அனுப்புனது எதுக்கு? 100 இல்லை 400 அனுப்பியிருக்கான். 400 ட்ரோன்கள். ஆமாம், இது பிளாஸ்டிக் ரெண்டு தான் மொத்தமாக அனுப்புனான். ஓஹோ, சரி. ஒன்று வந்து உரிய விமானத்தில் தாக்குனுச்சு. சரி. இன்னொன்று இராணுவ பயிற்சி மையத்திலேருந்து ஒரு அந்த சிஸ்டத்தில் ஒரு மிஸ்டேக் ஏற்பட்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி விழுந்துருச்சு. சரி. அதுவும் சேதத்தை ஏற்படுத்தினுச்சு. இலக்கு தவறிடுச்சு. ஆனால் விமான நிலையத்துக்கு அடித்த குறி வந்து கரெக்டாக அடிச்சு. அது 2 தான் தாக்குறதுக்கு அவன் அனுப்புனதை. அந்த 2ஐ இவங்க வழிமறிக்கலை. வழிமறிக்க முடியாது. அதனுடைய வேகத்தை வழிமறிக்க முடியாது.
மற்ற ட்ரோன்களை தாக்கியிருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நினச்சிக்கிட்டாங்கன்னா அவளை வீழ்த்தி விட்டோம். வீழ்த்துறது யாருக்கும் தெரியும், அவனுக்கும் தெரியாது. வீழ்த்தணும் தெரிஞ்சுதான் அனுப்பியிருக்காங்க. தெரிஞ்சு அனுப்பியிருக்கான். அது இது ஒன்றுமே செய்யாது. அந்த ட்ரோன் போய் என்னத்தை செஞ்சிட போகுது, பெரிய அளவில் சேதம் ஏற்படுத்தான்னு அவனுக்கும் தெரியும். சரி, அதை இன்னும் சொல்ல போனால் அப்போ கடைசி அந்த நடந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் அதில் மருந்தே வைக்கல, டம்மியாத்தான் அனுப்பணுங்கிறான். சரி, பின்னாடி அந்த தமாசா சொல்கிறான் ஈரானுடைய ஒரு அமைச்சர் வந்து, நாங்கள் மருந்தே வைக்கல, அதில் டம்மியாக தானே அனுப்பணும், டம்மியை போட்டு சுட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். கிண்டல் பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறான். அதனால வந்து அந்த ஒரு விஷயத்தினால ஏற்கனவே உள்ள அவங்களுடைய மிசைல்ஸையும் அவங்க தடுக்க முடியலை. அந்த ஒன்று போட்டான்ல வந்து ட்ரூ ப்ராமிஸ் 1, அப்பவும் அவங்க தடுக்க முடியல. அந்த ஒரே ஒரு ஏவுகணை அடித்தான். இது 2 ஏவுகணை அடித்தான் ட்ரூ ப்ராமிஸ் 2ல். இப்போ நடந்தது 3. ஆமாம், 3ல் 11 வேவ்ஸ் ஆச்சு. இப்போ ஆமாம் ஆமாம், பேர் வந்து 3 இருந்தாலும் 11வது அலை நேற்று. அது அலையாக தான் அனுப்புகிறான். 200 அனுப்பிட்டு இருக்கிறான். அது முடிஞ்சவொடனே செகண்ட் அலை, தேர்ட் 11வது அலை, 11வது அலை, இது வேவ் 11வது வேவ், கடல்லேருந்து 1வது வேவ், 2வது 11வது அலை, அந்த மாதிரி அனுப்பிட்டு இருக்கிறான்னு வைங்களேன். அப்போ இவனுடைய மிசைல்ஸை வந்து தாக்க முடியாது. இது இவனுடைய விஷயமா இருக்கிறது. அது என்ன, இஸ்ரேலுடையது என்னன்னு கேட்டால், இந்த மாதிரி மிசைல் மூலமாக அவனை தாக்க முடியாது. அதிகபட்சமாக எந்த மூலம் தாக்க முடியும்னு கேட்டால் விமானங்கள் மூலமாக தாக்க முடியும். F-35 மாதிரி விமானங்கள் வச்சுருக்கிறான், வேறு விமானங்கள் வைத்திருக்கிறான். ஆனால் விமானங்கள் மூலம் தாக்கும் பொழுது விமானங்களை வந்து சுட முடியும். விமானங்கள் வேகம் வந்து மிசைல் வேகத்தில் போகாது. ஏன்னா மனுஷன் இயக்குறான். மனுஷனுக்கு 14,000 கிலோமீட்டரில் வச்சுருந்தா ஆளை செத்துருவான். ஆமாம், போக முடியாது. மனிதன் இயக்குற காரணத்தினால அந்த மிசைலுக்கு அந்த அயன்டோம் சிஸ்டங்கள் இருக்குல்ல, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள், அதனால் தடுக்கிற அளவு தான் விமானங்கள் இருக்கும். ஆமாம், அது வந்து சாதாரண அளவு தான். சாதாரண. அதனால தான் நினைச்சிட்டாங்கன்னா F-35 சுட்டு வீழ்த்திருக்கிறாங்க. ஆனால் அது கன்ஃபார்ம் தானா? கன்ஃபார்ம். F-35ல நான் மட்டும் ஒரு செய்தியை சொன்னேன். ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் அலி ரஸா நினைக்கிறேன், அவருடைய ஸ்டேட்மெண்ட் அது வந்து ஒரு ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட்டு, பொய்யான தளத்திலிருந்து வந்திருந்தேன்னு 2 நாளைக்கு முன்னாடி சொன்னதாக ஒரு செய்தி வந்துச்சு. சரி. ஆனால் இப்பொழுது டைம்ஸ் ஆஃப் இந்தியா, கிரக்ஸ் போன்றவைகள் எல்லா செய்திகளுமே 4 F-35 வீழ்த்தப்பட்டதாகத்தான் செய்திகள் வந்திருக்கு. நீங்க சொன்ன மாதிரி தான் செய்தி வந்திருக்கு. அப்படினால உண்மையிலேயே F-35 வீழ்த்தப்பட்டால் இது அமெரிக்காவினுடைய உச்சபட்ச கண்டுபிடிக்கு பெரும் அவமானம் அல்லவா? பெரிய அவமானம். அது இல்லை, அந்த அவமானம் வந்து இது செகண்ட் டைமு. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அவமானம் உங்களுக்கு ஏற்பட்டுச்சு 6 மாதத்துக்கு முன்னாடி. 6 மாதத்துக்கு முன்னாடி ஏமனில் போய் இதே F-35 மூலமாக கப்பலில் இருந்து கொண்டு போய் அடிக்கிறாங்க. அந்த F-35 அவன் அடிச்சு விட்டான். F-35 வந்து ஏமனில் உள்ள ஹூதிஸில் அவன்கிட்ட இருக்கிற சாதனங்களை வச்சே சுட்டு தள்ளிட்டான். அதோடு தான் அமெரிக்கா பயந்துக்கிட்டு F-35 அடிச்சு விட்டான்னு சொன்னால் நம்ம எதை வேணாலும் அடிப்பான்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டாங்க. உடனே சமாதானமாகி நாங்கள் போயிடுறோம். US ஹாரி ட்ரூமனும் US வில்சனும் வெளியேற்றாங்கல்ல. அப்போ வெளியேறதுக்கு என்ன காரணம்? ஹவுதிகளோடு ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்களா இல்லையா? நீங்கள் எங்களை தாக்கூடாது, நாங்கள் உங்களை தாக்க மாட்டோம். அவன் அதை ஒத்துக்கிட்டான். நீ தொலைஞ்சு போனால் நாங்கள் இஸ்ரேலை பார்த்துக்கிறோன்னு சொல்லி. அப்போது ஹவுதிகள் வந்து இதை அடித்து இவனை விரட்டியிருக்காங்கன்னு சொன்னால், இவனு ஒத்துக்கிட்டு போகிறான்னு சொன்னால் ஈரானுக்கு அடிக்க முடியாதா? ஈரான் தானே அந்த தொழில்நுட்பத்தை ஒன்று கொடுத்ததை. யாருக்கு? ஹவுதிகள் கொடுத்தது. அன்சாருல்லா கொடுத்தது. அவனே ஒன்று ஏற்கனவே அடிச்சிருக்கிறான். அடித்த அந்த F-35 உடைய மதிப்பே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டான். இப்போ வந்து இல்லைன்னு அவங்க சொல்ல முடியாது. இந்த ஃபேக்குன்னு சொல்கிறாங்களே, எது ஃபேக்குன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க. ஆமாம், அந்த வீடியோ பார்த்த கிராஃபிக் தான். எப்படின்னு கேட்டால் F-35 வருது, இவனுடைய தாக்கக்கூடிய ஏவுகணை வருது. வரும்போது F-35 தாண்டி போயிடுது. போயிட்டு இப்படி திரும்பி வந்துக்கிட்டு மறாடிக்குது. ஓஹோ, இது நல்லா தெரியும். கேமில் விளையாடுற. ஆமாம், நீங்கள் சொன்ன அப்படி வராது. ஆனால் அது பார்த்தவொடனே இது கேம்னு தெரியுது. இதுதான் ஃபேக்கு. அந்த தாக்குனதுக்கு ஆதாரம்னு போட்டாங்கல்ல, அது ஃபேக்கு. இது ஆதாரம் தான் ஃபேக்கு. பொம்மை விளையாட்டுன்னு சொல்கிறேன். பொம்மை விளையாட்டுன்னு சொல்லி தான் போட்டாங்க. ஆதாரம்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் பரப்புனாங்க. அதுதான் ஃபேக்குன்னு ஒரு மறுத்திருக்காரே தவிர தாக்குனதில் ஒரு டவுட்டே கிடையாது. அவங்க தாக்கியிருக்காங்க. இன்னொரு கேள்வி, இன்னொரு விஷயம் இல்லை, தாக்குறது இது ஒரு விஷயம். விமானம் மூலம் தாக்குறானா, அதை விட இவங்க அதிகமான இப்போ டிவி நியூஸ் வாசிக்கிறபோது தாக்குனாங்கல்ல. ஆமாம், நேற்று வந்துச்சு. அது எப்படி தாக்குனாங்க? அது இஸ்ரேல் தான் தாக்கியிருக்கு. அது இஸ்ரேல் எப்படி தாக்குனாங்க என்று கேட்டால், அது மிசைல் இல்லை, மிசைல் கிடையாது. அது என்னென்ன எப்படி தாக்குறாங்கன்னு கேட்டால், ஒரு 1000க்கு மேற்பட்ட கூலிப்படைகளை உள்ள ஈரானில் இறக்கியிருக்காங்க. அங்கே ஈரானில் உளவாளிகள் இருக்காங்க, மொசாத்துடைய கூலிகள் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட சின்ன சின்ன குண்டுகளை வச்சு ஒவ்வொரு இடத்துலையும் அங்கங்கே இருந்து அடிக்க சொல்கிறாங்க. ஈரான்லேருந்து அடிக்கிறாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட 200 கிலோ எக்ஸ்ப்ளோசிவ் பிடிச்சிருக்காங்க, ட்ரோன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்காங்க. இந்த டிவி ஸ்டேஷனை அடித்தது வந்து 3 பேர் தான் இறந்துருக்குறாங்க. அவன் மேலேருந்து குண்டு போட்டு இறந்தா அதில் 3000 பேர் வேலை செய்கிறாங்க. 3000 பேர் காலியாக இருப்பாங்க. இவன் சின்ன குண்டை வச்சுக்கிட்டு அங்கேருந்து சில பேர் கூலிப்படையை வச்சு
ஈரானுக்குள்ளே இருந்து தான் அது அடிக்கப்பட்டுச்சு. அதனால பெரிய அளவுல இல்லை. இல்லை, அது பிடிச்சிட்டான் அதையும். அப்போ இவங்களுடைய தாக்குதல் பூரா என்னன்னு கேட்டால் உள்ளுக்குள்ளே ஆளை வச்சு அடித்தது. என்ன விமானத்தில் அடித்த மாதிரி இருக்கா சார், தலைவர்கள்லாம் கொள்றாங்கல்ல, அதெல்லாம் அங்கே உள்ள ஆட்களை வச்சு தான் கொள்றாங்க. இவனுடைய குண்டு போட்டு கொள்றது இல்லை, அந்த சின்ன சின்ன ட்ரோன்களோட ஆட்களை இறக்கிட்டான். அதில் ஈரான் தோத்துருச்சு உளவு விஷயத்தில். இப்போ முக்கியமான பாயிண்ட்ல வந்து நிற்கிறீங்க புள்ளியில். இப்போ நம்ம அப்படியே ஒன்று ஒன்றா பேசி உளவு வந்தாச்சு. மொசாத் வந்து இஸ்மாயில் ஹனியையே ஈரானுக்கு உள்ளேயே காலி பண்ணாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ நேற்று காலி பண்ணக்கூடிய மிக முக்கியமாக ஹுசைன் சலாமி முப்படையுடைய தளபதியை காலி பண்ணிட்டாங்க. 2 நியூக்ளியர் சயின்டிஸ்டை காலி பண்ணிட்டாங்க. அவங்க பேர்கள் சில நேரத்துக்கு மறந்துடும். மொத்தமாக 20 எமினன்ட் டிஸ்டிங்க்ட் பர்சனல்ஸ் வந்து ஹவ் பீன் எலிமினேட். ஆமாம் ஆமாம். அப்படி என்றால் ஈரான் உளவுத்துறையில் உளவு கண்காணிப்பில் மிக மோசமாக இருக்கு. இல்லை, உளவு கண்காணிப்பு ரெண்டா நீங்கள் பிரிக்கணும். அவன் இஸ்ரேலுடைய விஷயங்களை உளவு செய்து அறிந்து கொள்வதில் ஈரான் திறமையாக இருக்கிறான். அதனால தான் அங்கே அவனுக்கு ஒரு இலக்கு கரெக்டாக வைக்க முடியுது. எங்கே இஸ்ரேலை தாக்குறான கூட்டாமுகளை தாக்கல இல்லை. ஆமாம், இந்த வீடு நெத்தனியாக வீடுன்னு சொல்லி அடிக்கிறான், வீட்டை தான் போய் அடிக்கிறான். அதாவது இஸ்ரேல் நாட்டுக்குள் இவனுடைய உளவு அமைப்புகள் அழகாக வேலை செய்யும், அழகான வேலை செய்கிறது. தன் நாட்டுக்குள்ள ஊடுருவன உளவை கண்டுபிடிக்கிறதுல ஃபெயிலியர் ஆயிட்டான். சரி, அவன் திறமை, ஈரானுக்கு திறமை இருக்கு. அவன் நம்பி என்ன செஞ்சான், நம்ம நாட்டுக்குள்ள வரமாட்டாங்க அந்த மாதிரி இருந்ததுனால தான் இந்த 24 பேர் கொல்லப்பட்ட எல்லாருமே ஈரானுக்குள்ள இருந்தே தான் கொல்லப்படுறாங்க. ஆமாம். அப்ப எல்லாமே உள்ளதை இஸ்ரேல்ல இருந்து போய் குண்டு போட்டு கொள்ளல யாரும் இல்லை. அப்படிங்கிற மாதிரி ஹமாஸ் தலைவர் இஸ்மாயில் ஹனி முதல்ல கொல்லப்பட்டார். அவர் அப்படித்தான் கொல்லப்பட்டார். அவர் உள்ள இருந்து தான் 7 கிலோமீட்டருக்குள்ளதான் உள்ள இருந்தா உண்டு. அப்ப உள்ள இந்த மாதிரி ஆட்கள் ஊடுருவி இருக்கிறாங்க என்கிற விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் ஈரான் வந்து இப்பதான் கைது பண்ணிட்டு இருக்காங்க. அதை சரியான முறையில் அவங்க ஃபில்டர் அந்த இதில் ஃபெயிலியர் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேலுடைய ஒவ்வொரு தளத்தையும் அறிந்து கொள்ற விஷயத்துல அவங்க உளவுத்துறை நல்லா வேலை செய்யுது. அங்கே நல்லா வேலை செய்யுது. குறுக்கீடு 1000க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு சைபர்ல இப்ப அதனுடைய விவகாரம் வெளியே வரப்போகுது. இன்னும் வெளியே வரல. அந்த பரபரப்பு இஸ்ரேல்ல இருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து இஸ்ரேல் ஸ்டண்ட் ஆன நேரத்துல போற ஆரம்பிச்சிருக்காங்க. இஸ்ரேலுடைய அந்த உளவுத்துவ அமைப்புல இருந்து இவ்வளவு சீஸ் பண்ணி இருக்கிறது உலக ரெக்கார்டு. இது இனி வெளியே வரும்போது பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்தும். அந்த அளவுக்கு திறமையா தான் இருக்கிறாங்க. அப்ப அங்க திறமையா இருக்காங்க, ஆனா உள்நாட்டு பாதுகாப்பில் திறமை இல்லாம இருக்கிறாங்க. அதுல ஏமாந்துட்டாங்க. இப்ப இன்னைக்கு வரைக்கும் பிடிச்சிட்டு இருக்காங்க. அதுல அந்த வெளிநாட்டு உளவு இஸ்ரேலுடைய ஈரானுடைய உச்ச நீதிபதி குலாம் ஹுசைன் என்ன சொல்றாரு, எல்லாத்தையும் தூக்குல போட சொல்லியிருக்காரு. இனி வந்து உள்நாட்டு பாதுகாப்பிலும் அவர்கள் உஷாராக ஆகிவிடுவார்கள் என்று நம்ப முடியும். இல்ல கேட்கிறேன், நம்பலாமா? தூக்குல போடுவதை விட போடணும், முதல்ல விசாரிக்க வேண்டிய முறையில் விசாரிக்கணும். இந்த மாதிரி 2 பேர் கிடைச்சா போதுங்க, வேறு வரைக்கும் எடுத்துடலாம். 2 பேர் இந்த மாதிரி மாட்டிட்டான்னு சொன்னா உனக்கு யாரு அங்கே நீங்கள் என்ன எடுத்தான்னு வைங்களேன், அது வேறு வரைக்கும் போய் எடுக்கணும். இல்லை, அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் அப்படி தானே போகும். அப்படி போகலாம்ல. வெளிவந்த தகவல் தானே நாம பத்திரிகையாளராக சொல்ல முடியும். பிடிச்சவனை கொண்டுறக்கூடாது, தூக்கு தண்டனை கொடுக்குற சார் தான். அந்த நாட்டில் வந்து தேச துரோகத்துக்கு எல்லா நாடும் கொடுக்குறது தான் அது. சரி, இப்போ இந்த டெக்னாலஜி வயசில் அப்போ நீங்கள் உங்களுடைய பார்வையில் 2 பேருமே சமநிலையில் தான் இருக்கிறாங்க. இல்லை, இவன் ஒரு வகையில் ஓங்கியிருக்கான், அவன் ஒரு வகையில் ஓங்கியிருக்கான். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இப்போ இவர் சொல்கிறார்ல, ட்ரம்ப் சொல்லியிருக்காரு ஈரானுடைய இது வந்து வானியல்ல எங்க கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறாரு. ஆமா, அப்ப சொன்னீங்க முதல்ல அது இருக்கிற அவர் இஸ்ரேல் இது அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. முதல்ல அதில் போய் அடிக்கிறானுவா. இஸ்ரேலுடைய வானியல்ல வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதுக்கு நிரூபிக்கிறான். இவன் என் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னா அங்கே இருந்து எதுக்காக வேண்டி விமானத்தை இவனு தாக்க முடியும்? எதை வச்சு தாக்கினா அப்புறம் 4 தாக்கிட்டாங்கிறீங்க. இன்னும் பல விமானங்களை இன்னைக்கு காலையில 25 தாக்கி, இன்னைக்கு புதன்கிழமை அதிகாலை 25. அப்போ வான் கட்டுப்பாடுலாம் உங்க கையில் இருந்து அவன் எப்படி தாக்குவான்? அது ஒரு விஷயம். அது மாதிரி இந்த அணு ஆயுத இடங்கள்ல குண்டு போட்டேன்னு சொல்றான்ல ஈரானுடைய, நட்சன், அப்புறம் வந்து இஸ்பஹான்ல எல்லாம் போட்டுக்கிறான்ல. இந்த குண்டு போட்ட விஷயங்கள்ல எல்லாம் வந்து பொய் சொல்றாங்க. அந்த ஈரான் வந்து அணுகுண்டு தயாரிப்புகளை வந்து சும்மா சந்தை மாதிரி பரப்பி வச்சுட்டு செய்யலை. அதெல்லாம் வந்து 200-300 மீட்டருக்கு கீழே ஆழத்தில் வைத்து தான் எல்லா சோதனைகளும் கிட்டத்தட்ட 500 மீட்டருக்கு கீழே 500 மீட்டருக்குலாம் அமெரிக்காவுடைய குண்டுடைய மொத்த அளவே 60 மீட்டருக்கு மேலே போகாது. அப்படி இருக்கும்போது அது மலையை குடைஞ்சி உள்ளே வச்சிருக்கிறான். அப்படிப்பட்ட நேரத்தில் வந்து இவன் அந்த அணுமின் ஆராய்ச்சி நிலையம்னு ஒரு ஆஃபீஸ் போட்டு வச்சுருப்பாங்கல்ல, அதில் தான் தாக்குறானே தவிர அதில் அணு கழிவுகளோ அணு கதிர்களோ அதில் இருக்காது. அதனால அந்த பில்டிங்க்கு சேதம் ஏற்படுச்சே தவிர
அணுசக்தி ஆய்வு மையம் ஆராய்ச்சி பண்ணிட்டு எந்த கசிவும் வரலங்கிறாங்க. ஆனால் இன்னொரு செய்தி நீங்க சொன்னது மாதிரி வருது. இந்த இஸ்பஹான நட்டான்ஸும் பொய்மையான கட்டிடங்கள், ஈரான் மலைகளும் மலை சார்ந்த பகுதிகளும் ஒரு சிறிய பகுதி, காசாவை போல இஸ்ரேல் போல அல்ல. இது மிகப்பெரிய பரந்த நிலப்பரப்பு. இவர்கள் அறியாத எல்லா இடங்களிலும் எங்கெங்கெல்லாமோ அணுகளை வைத்திருக்கிறார்கள். இவர்கள் கண்டுபிடிக்க முடியாங்க. கரெக்ட். அது சரிதானா? அப்படித்தான் செய்யறாங்க. ஏன்னு கேட்டா இந்த ஏவுகணை விஷயமே அப்படித்தானே. இப்போ ஈரான் இஸ்ரேல் என்ன செஞ்சான்னு கேட்டால், இவங்க ஏவுகணையா குவிச்சு வச்சிருக்கிறாங்க. அதில் போய் குண்டை போட்டான் யார்? இஸ்ரேலு. குண்டை போட்ட உடனே ஏவுகணையை காலி பண்ணிட்டோம், நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு உடனே நெத்தன்யாகு என்ன செய்யறாரு, திம்புரா அன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டார், வீடியோ பேசினாரு. அப்புறம் பார்த்தா சர்ன்னு கொண்டாந்து அடிக்கிறாங்க. கடல் கப்பல்ல இருந்து ஏவுகணையை கொண்டாந்து அடிக்கிறாங்க. அப்பதான் தெரியுது இவன் டம்மி பண்ணி வச்சு வந்திருக்கான். ஏவுகணையெல்லாம் அடிக்கல இவங்களை ஏமாத்துறதுக்காக வேண்டி பிளாஸ்டிக்ல செய்யப்பட்ட பொம்மை ஏவுகணைகளை குவிச்சு வச்சதை ஏவுகணை நினைத்து இவங்க தாக்கிட்டு நம்ம அழிச்சுட்டு நினைச்சிட்டாங்க. இப்ப அடிக்கிற அடியை பார்த்தா ஒரு ஏவுகணை கூட எதிர்பண்ணல. அது போக ஒரு ஏவுகணை குவியல் அடிச்சா என்ன ஏற்படும்? அது செதறி ஒரு 200-300 கிலோமீட்டர் நாசமா போயிடும். 25க்கு இவ்வளவுனா 1000 அடிச்சா ஆயிரக்கணக்கான. அது ஈரானை மட்டும் தாக்காத, பக்கத்துல கத்தார் போயிடும், எல்லாமே போயிருமே. அப்ப அப்படிங்கும் பொழுது இவங்க ஏவுகணை எல்லாம் தாக்கணும், ஏமாத்திருக்காங்க. ஈரான் ஏவுகணை இருக்கிற இடம்னு சொல்லி சிலதை வெளி உலகத்தை காட்டுறதுக்கு ஷோ பண்ணி சில வீடியோலாம் போட்டாங்க. ஆனா அவங்க ஷோ பண்ண இடத்துல உண்மையிலே ஏவுகணை இல்ல. இவங்க அந்த மாதிரி வீடியோலாம் போட்டாங்க. அப்ப சிவகாசி பட்டாசா காட்சிப்படுத்திருக்காங்க. அதுதான் காலி பண்ணிருக்காங்க. தவிர நீங்க சொல்றத பார்த்தா அப்படிதான் இருக்கு. அதனாலதான் அடிக்க முடியுது அவனுக்கு. அன்னைக்கு நைட்டு அடிச்சுட்டான்ல. இவன் காலையில வெள்ளிக்கிழமை காலையில் அடிக்கிறான், ஈரான் வந்து நைட்டை அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அப்ப உடனடியா அடிக்கிறதா இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு டேமேஜ் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம். ஏவுகணைக்கும் டேமேஜ் இல்லை, அணு ஆயுதங்களும் டேமேஜ் இல்லை. இனிமேல் டேமேஜ் பண்ணுவதாக இருந்தால் அமெரிக்காவோட இந்த விபாம்ங்கிற இருக்குல்ல, அதை கொண்டாந்து போட்டால் தான் முடியுங்கிறாங்க. அது சொன்னபடி நீங்கள் சொன்ன மாதிரி 60 மீட்டருக்கு மேலே போகாது. அதாவது அதை நான் படித்தேன், யூடியூப் பாம்பர்ஸ். அதை வந்து அந்த இதுக்கு பேர் 52 BU-57 ஒன்று இருக்கு, அதுதான் குண்டு. B2 பாம்பர்ஸை கொண்டு வந்து போட்டா வெறும் 60 மீட்டர் தான். ஆனா இங்க 2 கருத்து வந்திருக்கு. 500 மீட்டர்னு ஒரு கருத்து வருது, 800ன்னு வருது. அப்ப கிட்ட கூட போகாது. அது போகணும்னா நம்ம ஊர்ல இந்த ட்ரில் பண்றாங்க இல்லையா, அத மாதிரி திருப்பி போடணுமா. திருப்பி போடும்போது அவன் எப்படி சும்மா உட்காந்துட்டு இருப்பான்? அவங்க பார்த்துட்டா இருப்பான். அங்க போய் இறங்கி செய்யலாம். ஒரு தடவை 600னா 10 ட்ரிப் தான் 600, ஒரு தடவை 60னா 10 ட்ரிப் போடணும். 10 ட்ரிப் போட வரைக்கும் ஈரான் என்ன செஞ்சுட்டு இருக்கும்? அது சாத்தியம் இல்லைன்னு நான் சொல்லல, நீங்களும் சொல்லல, பெட்டகனே சொல்லிட்டாங்க. அவங்களே சொல்லிட்டாங்க அது சாத்தியம் இல்லை, அடிக்கிற முடியாதுன்னு. அன்அபிஷியலா வந்து ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்ப இந்த மாதிரி ஒரு கலைச்சூழல் இருக்கு. நேற்று G7 மாநாடுகள்ல கூட்டம் போட்டாங்க. அரபுகள் வந்து சமாதானத்துக்கு வரணும்னு கன்னடம் தெரிவிக்குது. கொமினி அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சமாதானமே கிடையாது, அவன் ஆரம்பித்தான், முடிப்பது நாங்கள், அவன் என்று நிறுத்துகிறானோ அன்று நாங்கள் நிறுத்துவோம் என்கின்றார்கள். இதுக்கிடையில பல லைங் ஸ்டேட்மெண்ட், ஃபேக்ட் ஸ்டேட்மெண்ட், இந்தியால இருந்து வரக்கூடிய காலனிகள் ஈரான் படிந்தது, அவர் வீத்தது, யாரெல்லாமோ அவங்க இஷ்டத்துக்கு போறாங்க. நம்ம அப்படி பேசுவதற்கு நமக்கு சொல்லல. ஆனால் ஈரான் இவ்வளவு வலிமையாக தொடர்ந்து இருப்பதற்கான உறுதிப்பாடும், இஸ்ரேல் கீழே விழுந்தும் மண்ணொட்டாமல் பேசுகிறது என்பது கருத்தையும் 26 பேர் இறந்திருக்கிறார்கள் என்று சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த போக்கை எப்படி நீங்கள் அவதானிக்கின்றீர்கள்? அமெரிக்காவை நீங்கள் பேசும்போது கருத்து சொன்னீங்களா, அமெரிக்கா வெளியே ஜம்பம் பேசினாலும் உள்ளே பயந்து கொண்டிருக்கிறான்னு ஒரு கருத்து சொன்னீங்க. இப்ப இந்த விவகாரத்தில் நேற்று சீனாவிலிருந்து 2 விமானங்கள் வந்திருக்கிறது. அது என்ன இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை, மர்மமாகவே இருக்கிறது. இதை ஒட்டுமொத்தமாக நீங்க எப்படி பார்க்க? ஒரு வெள்ளிக்கிழமை தாக்குதல் பண்ணான்ல, சனிக்கிழமைக்கு ஒரு ராட்சச கப்பல் ஒன்று வந்திருக்கு சீனாவுல இருந்து. கப்பல் அது வேற. கப்பலில் தான் விமானத்தில் அதிக சரக்குகளை கொண்டு வரலாம், நிறைய வரும், ஆயுதங்கள் நிறைய சீனா கொடுத்துருக்குறான். ஆயுதத்தில் வந்து சீனாவும் டாப்பில் தான் இருக்கிறான். சீனாவுடைய இதை வச்சு தானே நம்ம ரஃபேல்லாம் சுட்டாங்க பாகிஸ்தான். சீனாவுடைய இதை வச்சு தான் சுட்டுருக்குறாங்க. அதனால அவன்கிட்ட இந்த ஆயுதங்கள் வந்து நமக்கு சீனான்னா டம்மின்னு நம்ம பேரை மட்டத்துக்கு பேர் ஆக்கிட்டாங்க. ரோட்ல போடுற போன்ல டம்மியா இருப்பான் அப்படிங்கிற ஆயுதங்கள்ல எப்படி இருப்பான்னு தெரியாது சொல்றேன். அது மாதிரி தரமான அவன்கிட்ட இருக்குங்கிறது விளங்கல. அப்படி ஒன்று இருக்கு. இப்போ விமானத்தில் வந்திருக்குதான் நிறைய ஆயுதங்கள் தயாரிப்போட தான் இருக்கிறாங்க. அவங்களோட ஏர்டோம்கள்லாம் வந்துக்கிட்டு 50-50 வேலை செய்யுது. சரி. ஆனால் இவங்க வந்து மிசைல்ஸ் விடாததுனால அது தடுக்கிற பிரச்சனை. விமானம் தான் விடுறாங்க, விமானம் ட்ரோன்களை தான் இவங்க அனுப்புகிறாங்க. அதை வந்து அவங்களுக்கு தடுக்கிற சக்தி இன்னைக்கு இருக்குது. அது ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இப்படி போய்கிட்டு இருக்கும்போது என்ன நடக்கும்னு கேட்டால், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இந்த ஆயுத குவியல்கள், அந்த தொழிற்சாலைகள் நேற்று அடிச்சிருக்காங்க. ஆயுதம் உற்பத்தி பண்ணுற தொழிற்சாலைகள்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி அடிச்சிட்டான்னு சொன்னால் இஸ்ரேலால் திருப்பி அடிக்க இயலாது, ஒன்றுமே செய்ய முடியாது.
இவன் என்ன செய்கிறான்னு கேட்டால் மிசைல்ஸை பூராத்தையுமே அண்டர் கிரவுண்டில் வச்சுட்டு தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றெல்லாம் கீழே வச்சுட்டு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான் ஈரான். அதை போய் இவங்களுக்கு குண்டு போட்டு அழிக்க முடியாது. இவங்களுடைய இதெல்லாம் வந்து நம்மளை யார் தாக்க போகிறா, நம்மளை ஒன்று அப்படிங்கிற ஒரு எருமாந்து போய் இருந்தாங்க. அது வரைக்கும் அப்படி தான் இருந்தாங்க, இப்படி தான் இருக்கிறாங்க. இப்போ அடிச்ச அடியில் வந்து இவனுடைய அந்த சாதாரண போக்குவரத்து விமானங்கள்லாம் நாட்டை விட்டு கடத்திட்டானுங்க. விமானங்களை காலி பண்ணிடுவான்னு சைப்ரஸுக்கு போயிடுச்சு எல்லா விமானங்களும். விமான போக்குவரத்து நிப்பாட்டாங்க. இந்த குண்டு போடுற விமானங்கள் ஒரு இடத்துல வச்சுருப்பான்ல, அதை துல்லியமாக அவங்க அறிஞ்சு 4 குண்டு போட்டு விட்டாங்கன்னு சொன்னால் தாக்குவதற்கு அவங்கள்ட்ட விமானம் இருக்காது. சரி, அப்போ அந்த மாதிரி செய்யும்போது கடைசியில் ஒரு பணிவுக்கு தான் வரணும், அவங்க பணிஞ்சு தான் வரணும். அது ஒன்று இருக்குது. இல்லை இப்போ பணிஞ்சு தான் வரணும்னா இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் மூவை பார்க்கும்போது ஹைஃபாவுடைய அநேகமான தொழில் துறைகளும் மேனுஃபேக்சரிங் ஹப்பு 3 இடங்கள், பயாச்சிம், ரெகாவத், இன்னும் 3 இடங்கள், இந்த தம்ரத், இந்த 3 இடமும் இராணுவ பொருட்கள் அக்சசரி செய்யறத காலி பண்ணிட்டாங்க. ஒன்று. இரண்டாவது, ரெட்சி மற்றும் ஹொர்முஸ் தலங்கள்ல கப்பல்கள்ல இருந்து வணிக கப்பல்கள் வர முடியாம ஹவுதிகள் காலி பண்ணிட்டாங்க. 2. ஹொர்முஸ் ஈரான். ஈரானுடைய அந்த பகுதி எல்லாமே இப்போ வந்து ரெட்சி எல்லாமே இப்போ எங்கிருந்துமே இனி இஸ்ரேல் கப்பல் வராது. அந்த மாதிரி ஆகிட்டாங்க. மூன்றாவது, 60 விழுக்காடுக்கு மேல் தொழில்துறைகள் ஷட் டவுன், இழுத்து மூடப்பட்டிருக்கிறது. அடுத்து 4வது, விமானிக வரப்பூர்வமா சுற்றுலா பயணிகள் தடை, பென்குரியன் விமானம் இழுத்து மூடப்பட்டது. இப்படியே எத்தனை காலத்துக்கு வருமான இழப்பீட்டுல இஸ்ரேலால் தொடர்ந்து பயணிக்க முடியாது? ஏன்னா இல்ல நான் கேள்வியா கேட்க முடியாது. ஏன்னு கேளுங்களேன், இது வரைக்கும் போய் தாக்கு இடங்கள்லாம் வந்து திருப்பி தாக்க இயலாத இடத்தெல்லாம் போய் தாக்குறான். காசாவில் போய் இஸ்ரேல் அடிக்கிறான், அவன் திருப்பி விமானத்தை கொண்டு அனுப்புவானா? காசாவில் அந்த சக்தி இருக்காண்ட, சக்தியற்ற பலவீனர்கள் மேலதான் அந்த கொண்டு போய் போடுறான் காசா மக்களை. அதே மாதிரி லெபனானில் அடித்தான்ல, லெபனானில் அடித்தா திருப்பி லெபனான் அடிக்கிற அளவுக்கு வலிமையான இராணுவங்க இல்லை லெபனானில். சரி, அதை அடித்த உடனே என்ன நினைக்கிறான்னா, இந்த மாதிரி தான் ஈரான் இருக்குன்னு நினைச்சான். சரி, நம்ம வாட்டுக்கு இன்னொரு எதிரி ஒருத்தன் இருக்கான்னு கற்பனை பண்ணலை. சரி, நம்ம வாட்டு போட்டுட்டு வருவோம், அழிஞ்சிக்கிட்டு இருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். சரி, அந்த மாதிரி செஞ்சு தான் இப்போ இறங்கின காலை விட்டது. சரி, அடி பலமாக விழுந்தவுடனே அவன் கண்டிப்பாக திகைச்சு போய் தான் நிற்கிறான். சரி, அந்த இராணுவ தளபதி பேட்டி கொடுக்கும்போது கை நடுங்குது, பாக்கெட்டுக்குள்ளே கை விடுறாரு. பார்த்தியெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆமாம், அந்த 2வது நாள் தாக்குதலுக்கு பிறகு அவர் இன்டர்வியூ கொடுக்குறாரு, இப்போ கையெல்லாம் நடுங்குது. அதை ஒருத்தர் இப்போ ஜூம் பண்ணி காட்டிங்க பாரு, கை நடுங்குது பாருங்க, அவர் பேண்டுக்குள்ளே கையை விடுவார் பாருங்கிறாங்க. அது மாதிரி கையை உள்ளே விடுறாரு. அப்படின்னா அந்த பேசக்கூட முடியாத அளவுக்கு உள் நடுக்கத்தில் வைத்து கொண்டு வெளியில் நடிக்கிறாங்க. இறுதியாக என்ன வரும்னு கேட்டால், சமாதானம்ங்கிற வழியில் இந்த ஒரு மாதிரி அமெரிக்கா தலையிட்டு உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் எடுத்துங்க பாண்டு ஒரு கட்டத்துக்கு 2 பேரும் வருவாங்க. கண்டினியூவா சார் இப்படி வரும்போது இறுதியாக வந்துட்டு நம்ம நிகழ்ச்சிக்கு நம்ம தொடர்ந்து வரும் பேச போறோம். இப்படி வருகிற போது காசாவுக்கான தீர்ப்பு வரணும்ல. இப்ப நேத்து காசாவினுடைய ஸ்பெஷல் என்வே மர்சூக் வந்து புட்டினை போய் சந்திச்சிருக்காரு. சரி, இப்ப இந்த பிரச்சனைகள் எல்லாமே லிங்கா தானே வருது. அப்படி இந்த சமாதானம் ஈரானும் யூதர்கள் நாடுகளும் வருகின்ற போது காசாவுக்கான 2 ஸ்டேட் சொல்யூஷன் வருமா? இதோட சேர்த்து பேச வாய்ப்பு இருக்கிறதுன்னு பாக்குறீங்களா நீங்க? ஆமா, புட்டின் நினைச்சா கொண்டு வர முடியும். அவர் அதை இஷ்யூ ஆக்கி அதெல்லாம் முடிஞ்சாதான் இதுல வந்து நான் தலையிடுவேன்னு அவர் சொல்லிட்டாரு. அவரை வச்சு தான் நீங்க செய்ய முடியும். ஏன்னா அமெரிக்காவை இவங்க நம்ப மாட்டாங்க, இப்ப ஈரான் நம்ப மாட்டாங்க. ஈரான் வந்து அமெரிக்காவும் ஈரான் அவங்க பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே தாக்க ஆரம்பிச்சு. நாளைக்கு காலையில பேச்சுவார்த்தை, ஞாயிற்றுக்கிழமை 15ஆம் தேதி ஓமன்ல டாக்கு. ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமையே தாக்கிட்டான், 2 நாளைக்கு முன்னாடி. அதுக்கு முந்தி 40 நிமிஷம் பேசியிருக்கேன், எந்த காலத்திலையும் தொடக்கூடாதுன்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஹஸ் பீன் ரிவீல்டு. அமெரிக்கா சொல்லியிருக்கான், நீ தாக்கவே கூட நான் சொல்லிட்டேன்னு சொல்லி 15 நிமிஷத்துல தாக்கிட்டான். அப்படி என்றால் அமெரிக்கா எப்படி நம்புவார்கள்? இறுதியா அந்த அதிபரை போட்டு தள்ளுற பிளான்ல இருக்கிறாங்க. சரி, இந்த 2ம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அணு சக்தியெல்லாம் அழிக்க முடியல, ஏவுகணையில் அழிக்க முடியல. அவரை காமினியை போட்டுருவோம் அப்படிங்கிற ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு தான் இஸ்ரேல் இருக்குது. ஆனா காமினி இப்ப இல்லைன்னு வருத, அந்த நாட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னு சொல்ல வருத. ஒருவேளை நேற்று சீனாவுக்கு கூட தப்பி போயிருக்கலாம்ல, அந்த பெரிய விமானம் ஒண்ணு இறங்குச்சு. ஆமா, தப்பிச்சு இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அது வந்து கார்கோ மாதிரி இருக்கும், கார்கோல ஏறி சீனாவுக்கு போயிடலாம்ல. இல்ல, அது எப்படின்னு கேட்டா அவரே அழிச்சு கொண்டாங்கன்னு வைங்க. அப்ப ஈரானுடைய அந்த தலைமைத்துவத்தை பற்றிய புரிதல் இல்லாட்டி தான் அதை செய்வான். ஏன்னு கேட்டா அந்த அவர் இறந்துட்டாருன்னு சொன்னா அடுத்த நிமிஷமே அவங்களுக்கு சூரா கமிட்டி வச்சிருக்கிறாங்க. போப்பாண்டவரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி அடுத்த ஒரு மத குருவை தேர்ந்தெடுத்துருவாங்க. அதே அந்தஸ்தில் அவர் வந்துருவார். அது பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு என்ன, நீங்க ஒரு ஆளை கொன்றதுனால ஒன்றும் லாபம் என்ன, யாரை தேர்ந்தெடுக்கணும்? இப்போ முப்படை தளபதிகளும் போட்டாச்சு. அதுக்கும் சொல்றாரு இந்த ராணுவ தளபதி இன்னைக்கு நேற்று சொல்லியிருக்கிறாரு, நாங்க வந்து ஒருத்தரை தளபதியா நியமிக்கிறோம் என்று சொன்னால் இவருக்கு அடுத்து இவருன்னு 10 பேரை நியமிப்பாங்களாம். சரி,
நீ வந்து நியமிக்கிறவங்க யோசிக்கவே மாட்டோம், ஆட்டோமேட்டிக்கா போங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவான். இவன் போனால் வந்து தன்னால் உட்காந்துருவான். நாங்கள் 10 பேரை நியமிப்போம், அதாவது போப் வாடிகன் மாதிரி. வாடிகன் மாதிரி. அது கூட 10 நியமிக்க மாட்டான் வாடிகனில். ராணுவ தளபதிகள் சொல்கிறாரு, நீ எத்தனை ராணுவ தளபதி தளபதியில் எத்தனை பேர் நீ கொன்றாலும் சரி நாங்கள் 10 பேர் வச்சுருப்போம். அதனால அடுத்த ஆள் யாருங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துக்கு வந்து அந்த 20 பேர் கொல்லப்பட்டதுல 2 சயின்டிஸ்ட் போனது பெரிய இழப்பு தானே. அது இழப்பு தான். 2 சயின்டிஸ்ட் அந்த நாலேஜ் இருக்காது இல்ல. ஆமா, அந்த உங்களை பொண்ணு நான் இல்லை, என்ன கூட நீங்க இல்லை. இவ்வளவு பெரிய வேலை செய்யறதுக்கு மொத்தம் 2 பேர் தானே இருப்பானுவா. அதையும் நம்ம யோசிக்கணும். இவ்வளவு பெரிய வேலை நிறைய பேர் ட்ரெயின்ல இருக்கான்ல. அதனால அது மீட் எடுத்துருவாங்க. என்ன பேசிக்காக இருக்கிறது தான் அதெல்லாம் தேவைப்படும். மெயினான உள்ள கடந்து வந்துட்டாங்க. அப்போ இவர் கமினி இவன் கொலை செஞ்சாலும் அடுத்த நாளே சூரா கமிட்டி கூடி வேற ஒரு அதிபரை தேர்ந்தெடுப்பாங்க. எந்த நாட்டுக்கு இது சரியாக வரும்னா அது சதாம் ஹுசைன் மாதிரி போயிடுச்சு. அடுத்த ஆள் யாரும் இல்லை. சதாம் ஹுசைன் அதுக்கடுத்து இன்னொரு ஆள் வர்றதுக்கு முறை இல்லை. இலங்கையில் பிரபாகரனுக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லை. இவங்க அப்படி கிடையாது. இவங்க ஒரு மத தலைமை. அதுக்குன்னு ஒரு சூரா கமிட்டி வச்சுருப்பாங்க. அடுத்து இவர் முடிஞ்சவொன்னே அன்னைக்கே கூடிடுவாங்க. கூடி அடுத்து இவர் தான்ருவாங்க. இவர் தான் என்று சொன்னால் அதே அந்தஸ்தோடு அவங்க பையத் செஞ்சு மதிப்பாங்க ஷியாக்கள். அந்த தலைவர்களுக்கு மதிக்க ஷியாவுடைய ஷியா தானே அவர். அந்த மஷூரா அந்த மாஃபூல் அப்படி இருக்கிறதுனால இவங்க அந்த தலைவரை காலி பண்ணுறதுனால எல்லாம் கடுகளவு கூட ஈரானில் ஒரு அரசியல் மாற்றம் வராது. அன்னைக்கு காலையில் கொன்றாங்கன்னா சாயந்தரம் வேற ஒருத்தர் இதே ஆயத்துல்லான்னு வந்துருவார். அந்த பட்டத்துக்கு பேர் ஆயத்துல்லா. அடுத்த ஆயத்துல்லா வந்துருவார். கொமேனின்னு என்ன அர்த்தம் பேரா? அது கொமேனி அவருடைய பேர், இவர் காமினி இவருடைய பேர். கொமேனி வேற காமினி வேற. நம்ம கொமேனி தான் ஃபர்ஸ்ட் புரட்சி பண்ணார்ல, அமெரிக்கா அடிச்சு வரட்டினார்ல. அந்த ஷாவ ரசாசா பகலவி அப்படி ஆட்சிக்கு வந்தார்ல, அவர் பேர் குமேனிங்கிறதுல அந்த ஊர் பேரா இருக்குன்னு பட்டம். அவருடைய பேர் வேறையா இருக்கு. அது மாதிரி இவங்களுக்கு காமினி பட்டம் தான். அந்த ஆயத்துல்லாங்கிறது எல்லாத்துக்கும் உள்ளது. ஆயத்துல்லா என்ன அர்த்தம்? ஆயத்து அத்தாட்சி, அல்லாவின் அத்தாட்சி. ஆயத்துங்கிறவங்கள குரான் ஆயத்துலாம். அந்த ஆயத்துல்லான்னு தான் இவங்களுக்கு பேர். யார் இந்த இடத்துக்கு வர்றாங்களோ அவருக்கு பேர் ஆயத்துல்லா. அந்த முதல் சுப்ரீம் லீடருங்கிறாங்கல்ல, அதுக்கு உரிய பட்டம் வந்து ஆயத்துல்லாங்கிறது. இந்த அடுத்த ஆயத்துல்லா வந்து உடனே வந்துருவாங்க. இவர் கொலை பண்ணுறதுனாலாம் இவங்களுக்கு ஆட்சி எந்த லாபமும் எந்த லாபமும் கிடையாது. அது விளங்காமல் செய்கிறாங்க. அந்த தளபதிகள் விஷயத்தில் அவங்க 10 பேரை நியமிச்சு வச்சுருக்காங்க எல்லாத்துக்குமே. ரசூல்லா அந்த ஹதீஸை வச்சு தான் செய்கிறாங்க. ரசூல்லா ஒரு போருக்கு அனுப்பும்போது இவர் கொல்லப்பட்டால் அடுத்து இவர் கொடியை பிடிப்பார், இவர் கொல்லப்பட்டால் இவர் கொடியை பிடிப்பான்ற சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அந்த பின்புலத்தில் என்ன செய்கிறாங்கன்னா நம்மள இந்த இராணுவ விஷயத்துக்கு மட்டும் 10 பேரை நியமித்து வச்சிருக்கணும்னு ஒரு கொள்கையில் அவங்க இருக்கிறாங்க ஈரானில். இப்போ மௌலவி நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து அரசியல் மட்டும்தான் பேசியிருக்கோம். அடுத்த டாபிக்ல உங்கள்கிட்ட அந்த ஷியா பிரிவுகளை பற்றிலாம் பேசுவோம். ரொம்ப சிறப்பான சில விஷயங்களை எங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. ட்ரோன்களுடைய தன்மை, மிசைலுடைய தன்மை, பாலிஸ்டினுடைய வேகம், ஹைப்பர்சோனிக்குடைய வேகம், சூப்பர் சோனிக்குடைய வேகம், அவர்கள் காட்டக்கூடிய பொம்மை விளையாட்டுகள், இது எப்படி செல்ல போகிறது, கசாவினுடைய ரெசல்யூஷன் 2 ஸ்டேட்ஸ் வரப்போகிறதா என்பதையெல்லாம் உலகத் தமிழர்களுக்காக சமாதானம் இல்லாத பல கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்டேன். எங்களது நிகழ்ச்சிக்கு வந்து ரொம்ப சிறப்பாக பொறுமையோடு பதில் சொன்னதற்கு நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் உங்களுடைய தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.